யார் சொல்ல போறீங்க? மகாவம்சம் கல்வி உரிமை, மொழி உரிமை, வாழ்வுரிமை எல்லாத்தையும் உங்களுக்கு அநியாயம் யாரெல்லாம் எழுதினது? பிள்ளையும் தான். அது யாரும் எழுதின? இது எங்கள் பெரிய பேர்கள் என்ன சொன்னால் 1900 இன்று இங்கே வந்ததுக்கு நாங்கள் உண்மையிலே தமிழ்நாடு பேருக்கான பெருமை கொள்கின்றோம். அந்த சிறியோர் முதல் பெரியோர் குழந்தைகள் வரையில். கல்வி என்பது ஒரு சமுதாயத்தின் அடித்தளம். ஒரு மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம். புத்தகங்களில் மட்டும் சுருங்கி கிடக்கும் கல்வி மாணவர்களின் சிந்தனையில் உயிர் பெறும் போதுதான் அது முழுமையான கல்வியாக மாறுகின்றது. அந்த மாற்றத்தை உருவாக்கும் முயற்சிதான் ஒப்படை கண்காட்சி. ஆங்கில முறையில் கல்வி நடைபெறும் சூழலில் தமிழ் வழி கல்வியை இணையாக கற்பது பல நேரங்களில் சவாலாக இருக்கும். மாணவர்கள் மனப்பாடம் செய்வார்கள், ஆனால் அதன் அர்த்தம் புரியாமல் விட்டுவிடுவார்கள், பயன்படுத்த தெரியாமல் தயங்குவார்கள். இந்த சவாலுக்கு தீர்வுதான் பார்த்து கற்றல், செய்து கற்றல், விளங்கி கற்றல். அதுவே ஓல்தம் ஃபாரஸ்ட் தமிழ் பாடசாலை நடத்தும் ஒப்படை கண்காட்சி. இங்கு ஆசிரியர் மட்டும் பேசுவதில்லை, மாணவரே ஆசிரியராக மாறுகின்றனர். அவர்கள் ஆராய்ந்து தொகுத்து விளக்குகின்றனர். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஊக்கமளிக்கின்றனர். மாணவர்களின் சிந்தனை வெளிப்பாடு இங்கு ஒப்படையாக வெளிப்படுத்தப்படுகின்றது. முதலில் நமது நாளிதழ் என்னும் வலையொலியில் வரும் ஆவணங்கள், நேரலைகள் மற்றும் பிரசுரங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது எங்களுக்கு, குறிப்பாக நேர்காணல் காண்பவர்கள் மற்றும் தகவல்கள் தருபவர்களுக்கு ஒரு உத்வேகத்தினை உருவாக்கும். அத்துடன் உங்கள் கருத்துக்களை பின்னூட்டத்தில் எழுதுங்கள். அது எங்களை மேலும் மெருகூட்டும். ஒப்படை கண்காட்சியின் முதல் பகுதியாக ஆரம்ப நிலை மாணவர்களின் ஒப்படைகள் காண்பிக்கப்படுகின்றது. ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு தமிழை இயல்பாக புரிய வைக்கும் தலைப்புகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழில் உறவு முறை, குடும்ப மரம் வரைந்து உறவுகளை விளக்குகின்றனர். இது சொற்களை மட்டும் கற்பிப்பதல்ல, குடும்பத்தின் முக்கியத்துவத்தையும் இங்கே உணர்த்துகின்றது இந்த ஆரம்ப கல்வியில். நான் பாலர் வகுப்பில் உதவி ஆசிரியராக கடமை பிடிச்சு கொண்டிருக்கிறேன். இது இன்றைக்கு இந்தியா நிலைமை எங்களுக்கு மிக சிறப்பானது. ஏனென்றால் எங்களோட பிள்ளைகள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். நிறைய விஷயங்களை கண்டு அவர்கள் அறிமுகம் எல்லாத்தையும் கண்டு கழிக்கிறார்கள். மிகவும் பழமையானது. எங்கள் தமிழை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. என் பேர் தங்கா. எங்களுடைய வகுப்பு பாலநிலை வகுப்பு. நான் ஆசிரியர் தங்கா. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு உணவுகள், உடைகள், பழங்கள். இது எங்களுடைய பாடநூலோட சம்பந்தப்பட்ட விடயம். நாங்கள் பாடநூலோட மட்டும் இல்லாமல் இப்படி நாங்கள் காட்சிப்படுத்தும் போது அவர்கள் இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தமிழில் கண்ணுக்கு தெரிகின்றவையை, கண்காணும் உலகத்தை தமிழ் சொற்களுடன் இணைத்து கற்றல் ஓர் அருமையான கற்றலாகவே இந்த இடத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. தமிழர்களின் உணவுகள், மாணவர்கள் உணவின் பெயரை மட்டும் கற்றதல்ல, அதன் தயாரிப்பு முறை, அதன் முக்கியத்துவம் ஆகியவற்றையும் விளக்குகின்றனர். இது மொழியுடன் கலாச்சாரத்தையும் இணைத்து கொண்டு செல்வது, அதுவும் சிறுவர்களுக்கு கொண்டு செல்வது மிக அருமையாகவே இந்த ஒப்படை கண்காட்சியில் காட்டப்பட்டுள்ளது. கோவில், வீடு, பள்ளி, மாளிகை, தமிழர்களின் பழமையான கட்டிட வடிவங்கள்,
பற்றியும் இந்த மாணவர்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது இவர்களின் கண்காட்சியில் பார்க்கக்கூடியமாக இருந்தது. சிறுவர்களாக இருந்தாலும் இவர்கள் அழகாக இந்த வேலைகளை சிறப்பாகவும் செய்திருந்தனர். தமிழர்களின் கொண்டாட்டங்கள் மற்றும் பண்டிகைகள் இந்த மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கே ஒவ்வொரு பண்டிகைகளின் பின்னணி என்ன, அதில் செய்யப்படுகின்ற வழக்கங்கள் என்ன, பண்டிகையின் பாரம்பரியம் எவ்வாறு புகுத்தப்படுகின்றது என்ற விடயங்களை தமிழில் விளக்குவது அவ்வளவு அருமையாக இருந்தது. அதுவும் சின்னஞ்சிறார்கள். இந்த சின்னஞ்சிறார்களின் மொழி அறிவையும் தேடல் அறிவையும் தமிழர்களின் பண்பாட்டுடனும் தமிழர்களின் மொழியுடனும் தமிழர்களின் இணைவுடனும் கொண்டு செல்வது தமிழர்களாகவே புலம்பெயர் நாடுகளிலும் தமிழில் வாழுகின்றனர், தமிழ் உணர்த்தப்படுகின்றது என்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. உயர்நிலை மாணவர்களுக்கு ஆழமான தமிழ் அறிவு சார்ந்த ஒப்படைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் இலக்கியம் மற்றும் இலக்கணம், இலக்கியத்தில் சங்க இலக்கியம், திருக்குறள், பாரதியார் பாடல் போன்றனவும் தமிழின் இலக்கண அமைப்பு, எழுத்து, சொல், வாக்கியம் இவற்றையும் உயர்நிலை மாணவர்கள் ஆய்வு செய்து விளக்குகின்றனர். இதனால் தமிழ் மொழியின் அழகும் ஆழமும் இவர்களுக்கு புரிகின்றது என்பது இந்த உட்படை கண்காட்சியில் புலனாகுகின்றது. தொல்காப்பியரின் குருதான் ஆத்தியர். என்னென்னலாம் நாங்கள் அழியக்கூடாது நினைக்கிறோமோ அது அத்தனையும் கொண்டு வந்து காட்டிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். தமிழ் மொழியின் தொன்மை காலம், பழமையான நாகரிகம், வாணிபம், கலை மற்றும் கலாச்சாரம், தமிழ் மக்களின் பெருமை மிகு வரலாறு மாணவர்களின் ஆய்வின் மூலம் இங்கே வெளிப்படையாகின்றது. வணக்கம். வணக்கம். அப்படியா உங்களோட எப்படி இருக்கிறீங்க? ஓகேயா சொல்லுங்க. தனிநாயகம் அடிகளார். தனிநாயகம் அடிகளார் அவர் யாழ்ப்பாணத்தில் கரம்பன் என்ற ஊரில் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் சேவியர். ஆனால் வளர்ந்த பேர் அவருக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அவருடைய பேரை தனிநாயகம் அடிகளாராக மாற்றினார். அவர் யாழ்ப்பாணத்தில் கொழும்பில் யூனிவர்சிட்டிக்கு போய் முடிச்சு அவர் இந்தியாவுக்கு போய் யூனிவர்சிட்டி போயும் படித்தார். ஆனால் அவருக்கு 18 மொழிகள் படித்தார். ஸோ அது உலக நாடுகளுக்கு போய் அவருக்கும் அதுவும் இங்கால அவருடைய பக்கங்கள் பார்க்கலாம். கீழே இருந்து அங்கால அவருடைய எழுதிய நூல்கள். அவர் தமிழுக்காக கூடிய வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலாம். பார்க்கலாம். உலக நாடுகளுக்கு மலேசியாவில் ஒரு நாள் இருக்கு. அவர் எல்லாம் தெரிஞ்சு இது யார் எழுதினது? எழுதினதா? ரொம்ப அழகா நல்லா இருக்கு. இது யார? இது உங்களுடைய எழுத்தா? இது ரெண்டு பேரும் எழுதின மட்டும் இல்லை, வடிவா அந்த விளக்கத்தையும் சொல்லிக்கிறீங்க. உண்மையிலே இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு, இந்த ஒப்படையின் நிகழ்வுக்கு வந்தால் உண்மையிலே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய தமிழருடைய பாரம்பரிய விடயங்களை உடையிலிருந்து நாங்கள் எங்களோட வீடு, மற்றது எங்களோட யுத்தகால போராட்டங்கள்,
எப்படி நாங்கள் இந்த புலம்பெயர் மன்னத்துக்கு என்ன நோக்கத்துக்காக வந்த நாங்கள் வரைக்கும் இங்கே மிகவும் தத்ரூபமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓல்தோம் போரஸ் பாடசாலை உண்மையிலேயே மிகவும் ஒரு முன்னுதாரணமான பாடசாலையை நான் பார்க்கின்றேன். இன்று இங்கே வந்ததற்கு நாங்கள் உண்மையிலேயே கல்வி மேம்பாட்டு பேரவை சார்பாக பெருமை கொள்கின்றோம். அந்த சிறியோர் முதல் பெரியோர் குழந்தைகள் வரையும் தமிழ் மக்கள் பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்ததன் காரணங்களான போர்ச்சூழல், கல்வி தரப்படுத்தல், தொடர்ச்சியான இடம்பெயர்வுகள், இதற்கான காரணங்களும் இந்த உயர்நிலை மாணவர்கள் ஆராய்ந்து வெளிப்படுத்தி இருக்கின்றனர் இங்கே இந்த ஒப்படை கண்காட்சியில். ஆங்கிலேயர் தான் இலங்கை வந்து கைப்பற்றி நின்றவாங்க. 2ஆம் மாதம் விடுதலை கொடுத்துவாங்க. ஆனால் அந்த விடுதலை தமிழர்களுக்குன்னு தனி விடுதலை இல்லை, சிங்களவருக்கு தான் ஒப்படைத்தாங்க ஆட்சியை. அப்போ சிங்களவர் ஆளும்பொழுது தமிழர்களுக்கு அதே ரைட்ஸ் கொடுக்காம அப்படி உலகம் முழுவதும் வாழும் தமிழ் மக்களின் பயணம் மாணவர்களின் விளக்கத்தின் மூலம் இந்த ஒப்படையில் எல்லோரும் புரியும் வகையில் புலப்படுத்தி இருக்கின்றனர். வணக்கம், நான் ஈழத்தமிழரும் போர் அனர்த்தங்களால் நடந்த இடப்பெயர்வுகளும் பற்றி நான் பேச வந்துள்ளேன். நான் 1900 நடந்த தமிழ் இடப்பெயர்வுகளை பற்றி நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இதில் மிகப்பெரிய இடப்பெயர்வுகள் என்னவென்று சொன்னால் கருப்பு யூலை இடப்பெயர்வுன்னு ஒன்று சொல்லுவேன். யார் சொல்ல போறீங்க? மகாவம்சம் சொல்லுங்க. மகாவம்சம், மகா மீனிங் பெரிய, வம்சம் மீனிங் வரலாற்று, பெரிய வரலாற்று மீனிங் கிரேட் ஹிஸ்டரி, கிரேட் ஸ்டோரி, கிரேட் chronicle. இது சிங்கள பற்றிய நூல். ஸோ இந்த புக்கில் நிறைய அந்த சிங்கள ஆக்களுக்கு அது பாயஸ் சொல்லாங்க. ஸோ அதான் தமிழர்களுக்கும் சிங்களுக்கும் இந்த புக்கில் தான் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இதெல்லாம் வரலாற்றை பற்றி அந்த ஹிஸ்டரி, மகாவம்சம் எப்படி உருவாக்கி ஆச்சு, புத்திசம் பற்றி கொஞ்சம் அந்த மகாவம்சம் சொல்லிட்டாங்க. அந்த புத்தர்கள் எல்லாம் அந்த சின்ன மேனுஸ்கிரிப்ட்ஸால் எழுதி இதை சேர்ந்து போட்டு மகாவம்சம் ஆகும். தமிழின் அழகை புரியும் விதங்களாக தமிழ் கவிதைகள், உரைநடை, பழமொழிகள், உவமைகள், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு என்பதை மாணவர்கள் தங்கள் ஒப்படைகளில் வெளிப்படுத்தி இருக்கின்றனர். பலருடைய மனதில் ஒரு கேள்வி தோன்றும். ஒப்படை கண்காட்சியின் பயன் என்ன? இதனால் மாணவர்கள் தன்னம்பிக்கை பெறுகின்றனர், மேடை பேச்சு திறன் வளர்கிறது, ஆராய்ச்சி மனப்பான்மையும் உருவாகுகிறது, பெற்றோர், ஆசிரியர், மாணவர்களுக்கிடையே இணைப்பு வலுப்பெறுகின்றது. மொத்தத்தில் தமிழ் மொழி நடைமுறை வாழ்க்கையுடன் பின்னி பிணைகின்றது. இது ஒரு சாதாரண ஒப்படை கண்காட்சி அல்ல, இது சிந்தனையின் திறவுகோலின் விழாவாகவே இது அமைகின்றது. மொத்தத்தில் இது தமிழ் மொழியின் திருவிழாவாகவே இங்கு கொண்டாடப்படுகின்றது.
எல்லாருக்கும் வணக்கம். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இந்த விடயங்களிடையே சிறப்பாக கொண்ட அந்த மாணவர்கள், இன்றைய நாள் மறக்க முடியாத ஒரு நாள் என்று தான் சொல்ல முடியும். அந்த பாடநிலை வகுப்பில் அந்த சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை, ஏனென்றால் நாங்கள் பாடல் நூல் வழியாகத்தான் எங்களுடைய அந்த விடயங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காக நம் முயற்சிகளில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி உங்களுடைய பாடசின் நிர்வாகமும் ஆசிரியர்களும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புலையும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அதை நேரடியாகவே அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. அது உண்மையிலேயே அது எங்களுக்கு அந்த சொல்ல முடியவில்லை. எவ்வளவு தத்ரூபமாக எவ்வளவு நேரத்தை போட்டிருப்பீங்களோ எவ்வளோ விஷயத்தை கொண்டு வந்துருக்கீங்க. அப்போ சிறு வயதிலே நாங்கள் படங்களில் காட்டோட நேரடியாக நீங்கள் கொண்டு வந்து அந்த தத்ரூபமாக கொடுக்குறது அது ஒரு பெரிய சிறப்பு மிக்க ஒரு விடயமாக தான் நாங்கள் சொல்லுவோம். அதே போல் நாங்கள் 2ஆம் வகுப்புக்கு போனோம். அங்கே அந்த வீடு கட்டியிருந்தார்கள். பிறகு பனி அந்த 3 காலத்தையும் உண்மையிலேயே நாங்கள் இங்கே இருந்திருந்தாலும் அந்த 3 காலத்தையும் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படி ஒவ்வொரு வகுப்பிலையும் நீங்கள் செய்யப்பட்ட அந்த ஒவ்வொரு விடயங்களும் எங்களுடைய மனதை கவர்ந்திருக்கிறது. உங்களோட பாடசாலை நிறைய இடங்களில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாதிரி தான் நான் பார்க்குறேன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஐரோப்பாவிலேயே இது போன்ற ஒரு விழாவை செய்கிறது உங்களோட மாணவர்களும் நீங்களும் தான் பண்ணது. இறுதியாக நாங்கள் ஒவ்வொரு இடமா இறுதியாக வந்த 10ஆம் ஆண்டு, உண்மையிலேயே நாங்கள் 12ஆம் ஆண்டு அந்த வகுப்பு நாங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். இருந்தாலும் சில வகுப்புகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் இன்றைக்கு அந்த கூடி இருக்கிறதுக்குரிய காரணம், நாங்கள் எப்படி புலம்பெயர்ந்து வந்தோம், ஏன் புலம்பெயர்ந்து வந்தோம், எங்களோட நாடு எது, எப்படி நடந்தது, என்ன நடந்தது, அங்கே எப்படி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது, அங்கே தரப்படுத்தல், எங்களுக்கு தமிழர்களுக்கு எதிரான அந்த 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 திட்டங்கள், பிரச்சனைகள், யுத்தங்கள் எப்படி ஆரம்பிக்கப்பட்டவன்றதை ஆவணத்தோடு அந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் காட்டியிருந்தது உண்மையிலேயே மெய்சிலுக்க வைத்தது. ஏனென்றால் நாங்கள் எப்பயுமே மொழியையும் எங்களுடைய அடையாளங்களை மாற்றவும் முடியாது, மறக்க முடியாது. அதுக்கு அத்திவாரமாக தான் அவர்கள் காட்டிய விஷயம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் நான் எங்கு சென்றாலும் முதல் ஆசிரியர்களுக்கு, நிர்வாகத்துக்கு தான் முதல் வணக்கம், தமிழுக்கு வணக்கம் சொல்கிறேன். நான் இன்றைய இங்கே நான் பெற்றோர்களுக்கு முதல் வணக்கம். மனதார அன்போடு என்னுடைய மனதார கூறுகின்றேன். கண்ணீர் வர கலங்க வைத்து விட்டீர்கள் என்று. அந்த அன்பு கலந்த கண்ணீர். இவ்வளவு தூரம் இந்த பள்ளி பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு உறுதுணையாக இருந்திருப்பார் என்று தான் நினைக்கின்றேன். அத்தனை ஆசிரியர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்திருப்பீர்கள். எல்லோரும் நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு சென்றிருக்கிறீர்கள். இந்த இடத்தில் இவ்வளவு பிள்ளைகள் நிற்கின்றார்கள் என்றால் இன்று 40 வருடங்களுக்கு உங்களுடைய எவ்வளவு பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து வெளியே விட்டிருப்பீர்கள் என்பது எனக்கு மிக நன்றாக திட்ட தெளிவாக தெரிகின்றது. ஆனால் ஒப்படைகள் செய்து காட்டுவது எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றும் அங்கே மனக்கண் முன்னால் நிற்கும். அந்த வகையிலே நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுத்து கொண்டு செல்கின்றீர்கள் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். இதைவிட நான் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நிறைய கூற வேண்டும் என்று வந்தேன். ஆனால் எனக்கு கூறுவதற்கு எதுவும் இல்லை. அவ்வளவு தூரம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்திருக்கின்றீர்கள் என்பது நான் இங்கே கண்டுகொண்டேன். ஒவ்வொரு வகுப்பிலும் நீங்கள் ஒரு பாடமோ 2 பாடமோ எடுத்து இதென்று தெரிவு செய்து எடுத்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒப்படையை செய்யும்படி கொடுத்திருக்கின்றீர்கள். சரியான முறையில் நான் எதிர்பார்த்து வந்தேன். இப்படி இருக்கும் என்று அதை விட எவ்வளவோ மேலாக செய்திருக்கின்றீர்கள். அப்படியே படிநிலை வளர்ச்சி 12 கொண்டு எங்களுடைய வரலாறு முழுவதும் அப்படியே கொண்டு ஒப்பிட்டு கொடுத்திருக்கின்றீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதுவரையும் வருடம் ஆண்டுதோறும் செய்யும் போது அந்த பிள்ளைகளுக்கும் அந்த வளர்ச்சி எங்கே கொண்டே விட்டாலும் அந்த 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பிள்ளைகளை கொண்டே 3ஆம் வகுப்பை விளங்கப்படுத்த விட்டால் அந்த பிள்ளைகள் விளங்கப்படுத்தி விட்டு போவார்கள். அவ்வளவு தூரம் அவர்களுக்கு ஆழ பதிந்து விட்டது. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளால் முடியும் என்பதற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே நிச்சயமாக சொல்கின்றேன், எங்களுடைய இந்த வளர்த்தமிழ் நூல்களை வெளியே இருக்கும் பெற்றோர்களுக்கும் கூறுங்கள், படிக்கும்படி கூறுங்கள். அது எங்களுடைய இந்த பிள்ளைகள் நீங்கள் வளர்த்த வளர்ப்பு
தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை நூலாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆழப்பதிய கற்பித்த ஆசிரியர்கள் நீங்கள் எல்லாம் உண்மையில சிறப்புக்குரியவர்கள், போற்றுதற்குரியவர்கள் என உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி இந்த பள்ளியையும் நான் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஆசிரியர்கள் உங்கள் எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். இப்படியே எல்லோரும் தொடர்ந்து படிக்க வேண்டும், நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கூறி வணக்கம். என்னுடைய பேர் மயூரா. நான் இப்போ ஓத்தம் ஃபாரஸ்ட் தமிழ் ஸ்கூலில் சிறுவநிலை வகுப்புக்கு உதவி ஆசிரியராக இருக்கிறேன். நான் இந்த தமிழ் ஸ்கூலில் இப்போ கிட்டத்தட்ட படித்து கொண்டு இருந்த நான் இப்போ சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நாங்கள் எனக்கு இப்போ ஒப்படைக்கு வந்த நாள் நான் சின்ன வயசுலேயே நான் ஒப்படை செய்ததான் ஞாபகமாக இருக்குது. இப்போ நாங்களும் இங்கே கதிரையில் இருந்து எங்களை முந்தி ப்ராஜெக்ட்ஸ் எங்களோட குடும்பம், தைப்பொங்கல் மற்ற பாடநூல் பற்றிய சில தலைப்பில் தான் வாருது. அப்போ இப்போ பார்க்க நாங்கள் சின்ன வயசில் இருந்த ஞாபகம் தான் வருது. இப்போ 2 கிழமைக்கு முதல் தான் கிராஜுவேஷன் முடிஞ்சது. ஆனால் நான் போன செப்டம்பரில் இருந்து இங்கே உதவி ஆசிரியராக இருக்கிறேன். இன்றைய இந்த கண்காட்சியானது எங்களுடைய மாணவர்களின் கற்றல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் இது கற்றல் நடவடிக்கையை தாண்டி அவன் வாழ்வின் ஒரு பகுதியாக, அதாவது பாடல் மழலைகளில் இருந்து வளர்தமிழ் 12 வரையும் அவர்கள் படிக்கின்ற பாடம், இந்த வருடத்தில் அவர்கள் என்னத்தை படிக்கணும் அதை அவர்கள் வெளிக்கொணர்றதாக இந்த கண்காட்சி அமைந்திருக்குது. அனைவருக்கும் வணக்கம். அதிபர் இன்றைக்கு வர இயலாத காரணம் ஒன்று இருந்தது. அவ தான் இந்த நிகழ்வுக்கு அவள் தான் முக்கால்வாசி முழுக்க உழைச்சவா. அதோட எங்கள்ட போனா பாலரவி மாஸ்டர், சங்க தலைவி எல்லாரும் சேர்ந்து உழைச்சிருக்கிறார்கள். உலக தாய்மொழி தினத்தையும் இந்த ஒப்படை அன்றே நாங்கள் செய்கிறோம். எங்களோட பாடசாலையில் ஒப்படை அன்று நாங்கள் அதை கொண்டாடுறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை எல்லாரோடையும் சேர்ந்து அதை பகிர்ந்து கொள்றதுலேயும் எங்களோட பாடசாலை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது. தமிழர்களுக்கு தமிழ் கல்வி என்பது புத்தக எல்லைகளை கடந்த ஒன்று. தமிழ் கல்வி என்பது அனுபவமாகவே இங்கு மாறுகின்றது. இந்த ஒப்படை கண்காட்சி மாணவர்களை தமிழ் கற்றவர்களாக மட்டுமல்ல, தமிழில் சிந்திப்பவர்களாகவே மாற்றுகின்றது. தமிழை நேசிக்கும் மனதை உருவாக்குகின்றது. தமிழை வாழ்வில் பயன்படுத்தும் திறனை வளர்க்கின்றது. இத்தகைய முயற்சிகளை முன்னெடுத்து தமிழ் மொழியையும் தமிழ் மரபையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் கல்வி திட்டத்தில் இயங்கும் ஓத்தம் ஃபாரஸ்ட் தமிழ் பாடசாலை பெருமை கொள்கிறது. இந்த மாணவர்களையும் பெற்றோர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஆசிரியர்கள், இந்த பாடசாலை மொத்தத்துக்கு இவர்களை ஆதரவளிப்பதற்கு உங்களுடைய கருத்துக்களை இந்த பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். அவர்கள் கண்டிப்பாக பார்ப்பார்கள். அவர்களுக்கு இன்னும் பல வகையில் உத்வேகத்தை தூண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அதே நேரம் நமது நாளிதழ் என்ற வலையொலியையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்தும் எங்களுக்கும் இது போன்ற வலையொலிகளை வெளியிடுவதற்கு உத்வேகத்தை தூண்டும் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.